ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி அரிசி வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் ஒரு 5 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 ஹவர்ஸ் ஊற விட்டுருங்க. இது இப்போ நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி இதை நல்லா இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி நான் மாவை கரைச்சிக்கிறேன். மாவு நல்லா வழுவழுன்னு இருக்கணும். இது அப்படியே மூடி ஓவர் நைட் புளிக்க வச்சிடலாம். 5 கப் அரிசிக்கு 1.5 கப் ஜவ்வரிசியை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு குக்கரில் தான் இதை செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட அடிக்கணமான பாத்திரம் இருந்தால் நீங்கள் அதில் கூட செய்யலாம். குக்கரில் ஒரு 1/4 தண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த ஜவ்வரிசியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நடுவில் அடிக்கடி கலந்து விடுங்க. காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாவை தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. ஜவ்வரிசி வெந்த உடனே அதில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மாவு நல்லா புளிச்சிருச்சு. அதை இதில் ஆட் பண்ணி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடி பிடிச்சிடாமல் ஒரு 10 நிமிஷம் கிளறணும். மாவு நல்லா வெந்து வரணும். ஆல்ரெடி மாவுக்கு மட்டும் நான் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ ஜவ்வரிசிக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மாவு வெந்துடுச்சானே இந்தமாரி தண்ணி தொட்டு பாருங்கள். ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா கரெக்டான ஸ்டேஜ் அது. நான் இன்றைக்கி ஸ்டார் வச்சு எடுத்திருக்கேன். அதில் தான் பிழிய போகிறேன். மாவு அதில் இந்தமாரி வச்சு ஒரு காட்டன் துணி இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பரில் இந்தமாரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதுமாரி எல்லாத்தையும் நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன். இது அப்படியே ஒரு 2 டேஸ் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொரியுதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.